நாகரிகம் என்கிற நாகரிகம் இல்லாமல் போய்விடும். இந்த நாகரிகத்தை அங்கீகரித்தால் இந்திய மொழிகளில் மூத்த மொழி தமிழ்தான். அதன் எழுத்து வடிவாக கிராகிருத வட்டெழுத்துக்களை கொண்ட தமிழி இருக்கும். தமிழை அங்கீகரித்தால் தென்னாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள் பூர்வக்குடிகள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல் இந்தியாவுடைய மூத்த மாந்தன் பிறந்த ஊர் இந்த ஊர், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முதல் மொழி பிறந்த இந்த ஊர். இதை அங்கீகரிப்பது என்பது எங்களை இரண்டாந்தர குடிமக்களாக, தமிழர்களை, தமிழ் பேசுபவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கிற ஒரு மனப்பான்மை மோடிக்கு இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணியுடைய மாணவ தோழர்கள், கழகத்துடைய சார்பணிகள் இருந்து இளைஞரணி உள்ளிட்ட இளைஞர்கள் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாளை கூட இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி இளைஞர்கள் தங்களுடைய துன்பத்தை மீட்டார்களோ, அரிட்டாப்பட்டியில் எப்படி மதுரை மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய அழகர் மலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழகருடைய துன்பத்தை காத்தார்களோ, அதுபோல் கீழடியுடைய துன்பத்தை காப்பதற்கான தொடக்கமாய் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறது. மாமதுரையுடைய மக்கள்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பெருந்தரலாக 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. விரகனூர் சுற்றுச்சாலையில் கீழடி போகிற வழியில் அந்த வைகையை ஒன்று கூடுகிற இடத்துல அந்த இடத்த வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், வாயார வந்த வைகை அன்னை மீனாட்சியும் கள்ளழகரையும் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய துன்பங்களை சுமந்து, மூங்கில் காடுகளை சுமந்து இன்னும் நம்முடைய உயிர்ப்பாக இருக்கிறது. நம்முடைய தாய்மொழியான தமிழை கொண்டிருக்கிற அந்த விரகனூருடைய சுற்றுச்சாலையில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. தங்க நகைக்குன்னு கொஞ்சம் ஜாஸ்தியா ஒதுக்கணும்ல. வெள்ளிக்கும் நல்ல அமௌண்ட் வேணும். அதுக்கு தான் இது தங்கத்துக்கு. வெள்ளிக்கு அதுக்கு தான் இது. அது இருக்கு. இப்ப தங்கமயில் ஜுவல்லரியில 1 மடங்கு தங்கம் வாங்கும் போது